பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் தத்ரூபமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். இது கடைசி காலம். இந்த காலகட்டங்களில் எங்கே பார்த்தாலும், அது குடும்ப உறவுலையும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பழகிற சைடும் சரி, இல்லை வேலை ஸ்தலத்தில் நாம் அறிமுகமுள்ளவர்கள் எல்லாரோட பழகுவோம், அந்த அன்பிலையும் சரி, இல்லை சபையிலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அன்பு தணிந்து போகிற காலமாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனித அன்பு குறைவுள்ளது. மனிதன் உலக பிராண காரியங்களில் உலக பிராண அன்புக்கு இயங்கும்போது அந்த அன்பு எல்லாம் மாயை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டோடைய அன்பு மாத்திரமே நிரந்தரமானது. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது, பரிசுத்தாவினர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு பிறருக்காகவே, பிறருக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் மனுக்குலத்தை எல்லாருக்காகவும் தான் அவர் தனியே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பரலோக வாழ்வை விட்டு இந்த பூமியிலே வார்த்தையாக தேவன் மாம்சமாகி அவர் 33 வருடங்கள் வாழ்ந்து கடைசியில் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு எவ்வளோ விலையேற பெற்றது. அந்த கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்ம சுயநலமாக நம்மளோட சுயத்தில் இருக்கிற அன்பு, நாம் இந்த மாமிச பிரகாரம் வெளிப்படுத்துகிற அன்பு, இந்த உலக பிரகார அன்பு எல்லாம் மாயை, அதெல்லாம் குறைவுள்ளது. கிறிஸ்துவின் அன்பே நிரந்தரமானது. அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவதாக நாம் முற்றிலுமாக ஆண்டவரிடம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், இது அன்பை பற்றி எவ்வளோ ஆழமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா கொரிந்து சபையில் வருகிற மக்கள் அந்த உடல் ரீதியான அன்பிற்கு தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன்னா அந்த பாவம் நிறைந்த அந்த கொரிந்து பட்டணம் மிகவும் பாவம் கொடிதாக இருந்தது. விபச்சார வேசித்தனத்தின் பாவங்கள், அது பாவம்னே தெரியாமல் அது கேஷுவலாக அவங்களோட வாழ்க்கை முறைகள் அப்படியாக இருந்தது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதி நிறுவும்போது, அன்புனா எப்படி இருக்குன்னு தெரியுமா, நீங்கள் காமிக்கிற அன்பு இல்லை, அன்பு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அன்பு அது மாயமற்றது, அது தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. நான் அன்பை பற்றிய ஒரு விலாவரியாக இந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். இதன் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற காரியம், நாம் என்னதான் நம்ம ஆவிக்குரிய வரங்கள் எவ்வளவோ ஆண்டவருக்காக, எவ்வளோ ஜீவபலியாக, ஆண்டவரே உமக்காக நான் என்னையே ஒப்பு கொடுக்குறேன், எவ்வளோ சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு நமக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தான் ஆண்டவர் உங்கள் அண்டனை என்னண்டனை எதிர்பார்க்கிறார். நாம் முழுவதுமாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதாக நாம் ஒப்பு கொடுப்போமா? இந்த அதிகாரத்தை நாம் அனுதினமும் நாம் தியானித்து, ஆண்டவரே என்னோட சுய முயற்சியில் அப்படி அன்பு காமிக்க முடியாது ஆண்டவரே, நீங்கள் அன்பை பற்றி இவ்வளோ விரிவாக இவ்வளோ விலாவரியாக வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஆண்டவரே, நான் சுய முயற்சியில் இப்படிப்பட்ட அன்பை நான் காண்பிக்க வேண்டும் என்று நான் முயன்றாலும் அது நடக்காத காரியம் ஆண்டவரே. அப்பா, மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். என்ன என்று உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்பா, எனக்குள்ளே கிறிஸ்து நீர் வாழ்கிறீர். ஆவியானவரே, எனக்குள்ளே நீர் தங்கியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆழ்த்தத்தும் உடையவர் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பலவீனத்தில் நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். நான் இப்படிப்பட்ட அன்பை காண்பிக்க முடியாமல் பலவீனப்பட்டு இருக்கேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரே, எஸ்அப்பா ஆவியானவரே நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்போட
ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். பாருங்க, உங்களை என்னையும் ஒரு நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில் உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டோட சுத்த கிருபை. நம்மளை குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம், தீர்மானம் ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார். அதுக்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போமா? ஒவ்வொரு நாளும் கிருபையாய் ஜீவனை தந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி நன்றி இருதயத்தோடு நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனை துதிக்கிறோம், கிருபையின் தேவனை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து எங்களை தேடி வந்து உடைய அன்பை வெளிப்படுத்தி, அப்பா ஆண்டவரே, உடைய ரத்தத்தை, விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வழியில் நடப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நீங்கள் ஒருவனை நீர் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆவியானவரே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. நீ இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படிகளை துதிபடிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்தை உருவாகும் எங்களை முன் குறித்து அழைத்து வேறு பிரித்து உம்முடைய பிள்ளையாய் வைத்து வைத்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா, எங்களோட அறிவு குறைவுள்ளது ஆண்டவரே, எங்களோட அன்பு குறைவுள்ளது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அன்பு ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே, அப்பா எங்கள் கூடவே இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரோட அர்ப்பணிப்பையும் நீர் அங்கீகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உலக பிரகார அன்போ, அப்பா மாமிச பிரகார அன்போ ஆண்டவரே, மாய்மாலமான அன்போ, சுயநலமான அன்போ வேணாம் ஆண்டவரே. அப்பா வேணாம் ஆண்டவரே. அதெல்லாம் குறைவுள்ள அன்பு, நிறைவான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அப்பா, நாங்கள் தண்டனை அனுபவிக்கிற இடத்துல அப்பா எங்களை ஆண்டவரை மீட்பதற்காக உண்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன் ஐயா. அந்த கல்வாரி அன்பினாலே நிரப்பு காண்டவர், கல்வாரி அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்று காண்டவர். நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டுங்க ஒவ்வொரு கல்வாரி அன்பினாலே நிரப்பும்படியாக அச்சரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை ஒரு புதிய நாளைக்குள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையா. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்க அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவரே 3வது மாதமாகிய மார்ச் மாதத்தில் அப்பா 15ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஒரு புதிய நாளில் இந்த புதிய கிருபினாலே எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரு கூட இருந்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீ ஒரு நிமிஷம் எங்களை விட்டு விலகி போனால் நாங்கள் நிர்மூலமாகி விடுவோம் ஆண்டவரே. அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், நீங்கள் எங்கள் கூடவே இருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவரே, தேற்றவாளனே, எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களே ஆண்டவரே, அப்பா உற்ற உறவினர்கள், அப்பா வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் அப்பா சமாதான தேவன், சமாதானத்தை தந்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமதுக்காரன் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.